மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தால் சீதைக்கும் கோயில் கட்டப்படும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார். பீகார் மாநிலம் சீதமரி பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் வாக்கு அரசியலால் பாஜகவிற்கு ஒருபோதும் பயம் இல்லை என தெரிவித்தார். மேலும் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டதை சுட்டிக்காட்டிய அமித்ஷா இதேபோல சீதை பிறந்த இடத்திலும் கோயில் கட்டப்படும் என உறுதியளித்தார். அதே சமயம் ராமர் கோயிலில் இருந்து விலகியிருப்பவர்களால் ஒருபோதும் சீதைக்கு கோயில் எழுப்ப முடியாது என காங்கிரஸை மறைமுகமாக சாடிய அவர் சீதைக்கு பிரதமர் மோடியாலும் பாஜகவாலும் மட்டுமே கோயில் நிர்மாணிக்க முடியும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் விடுக்கப்பட்டிருக்கிறது. தென்னிந்தியாவில் வரும் 22ஆம் தேதி வரை கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் வரும் 19ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டிற்கு இன்று சிவப்பு நிற எச்சரிக்கை விடுத்துள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம் நாளையும் நாளைய மறுதினமும் ஆரஞ்ச் அலர்ட்டும் விடுத்திருக்கிறது. கத்திரி வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கன முதல் அதிகனமழை பெய்து வருகிறது. கரூர் மாவட்டத்தில் வெயிலின் காரணமாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு மேல் வெப்பம் பதிவாகி இருந்தது. இந்த நிலையில் அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி, சின்னதாராபுரம், நொய்யல் உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கி கழிவு நீரோடு கலந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் சூறை காற்றோடு கனமழை கொட்டி தீர்த்தது. அதிகபட்சமாக அதிராம்பட்டினத்தில் 158 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. அதேபோல் கல்லணையில் 7.9 மில்லிமீட்டர் மழையும், திருவையாறில் 24.6 மில்லிமீட்டர் மழையும், குறைந்தபட்சமாக திருக்காட்டுப்பள்ளியில் 4.6 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பெய்துள்ளது. மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. அதன்படி கோமல், குத்தாலம், செம்பனார்கோயில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இடைவிடாது மழை பெய்தது. அதிகபட்சமாக செம்பனார்கோவில் பகுதியில் 51.40 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பலத்த காற்றோடு பெய்த இந்த மழையால் புளியமரம் ஒன்று சாலையின் குறுக்கே விழுந்தது. இதனால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது.